அனைவருக்கும் ஆர்சிசியின் அன்பு வணக்கங்கள். நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, எக்கனாமிக்ஸ்லேருந்து முக்கியமான 20 வினாக்கள் தேர்வடியில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் புதுசாக வந்தவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல் என்ன பாருங்க, நவீன பேரியல் பொருளாதாரத்தின் தந்தை என அழைக்கப்படுபவர் யார்? நவீன பேரியல் பொருளாதாரத்தின் தந்தை என அழைக்கப்படுபவர் யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி, ஜே.எம். கீன்ஸ். நவீன பேரியல் பொருளாதாரத்தின் தந்தை ஜே.எம். கீன்ஸ். இரண்டாவது வினா, சமதர்ம பொருளாதாரத்தின் தந்தை என அழைக்கப்படுபவர் யார்? சமதர்ம பொருளாதாரத்தின் தந்தை என அழைக்கப்படுபவர் யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் டி, காரல் மார்க்ஸ். மூன்றாவது வினா, எத்தனை முறைகளால் தேசிய வருவாய் கணக்கிடப்படுகிறது? எத்தனை முறைகளால் தேசிய வருவாய் கணக்கிடப்படுகிறது? சரியான விடை ஆப்ஷன் பி, 3. நான்காவது வினா, முதன்மைத்துறை என்பது என்ன? முதன்மைத்துறை என்பது என்ன? சரியான விடை ஆப்ஷன் சி, விவசாயம். முதன்மைத்துறை என்பது விவசாயம். ஐந்தாவது வினா, என்என்பி என்பதன் விரிவாக்கம். என்என்பி என்பதன் விரிவாக்கம். இதற்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ, நெட் நேஷனல் ப்ராடக்ட். என்என்பி என்பதன் விரிவாக்கம் நெட் நேஷனல் ப்ராடக்ட். ஆறாவது வினா, இந்தியாவில் நிதியாண்டு என்பது எது முதல் எது வரை முடியும்? இதற்கான சரியான பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி, ஏப்ரல் 1 முதல் மார்ச் 31 வரை. ஏழாவது வினா, ஒரு நாட்டின் சராசரி வருமானம் என்பது என்ன? ஒரு நாட்டின் சராசரி வருமானம் என்பது என்ன? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி, தலைவீத வருமானம். எட்டாவது வினா, இந்தியாவில் புதிய பணக்குறியீடு யாரால் வடிவமைக்கப்பட்டது? ஒரு முக்கியமான வினா, இந்தியாவில் புதிய பணக்குறியீடு யாரால் வடிவமைக்கப்பட்டது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ, உதயகுமார். எந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா 2010 ஜூலை 15. ஒன்பதாவது வினா, தேசிய வருவாய் என்ற கருத்தை முதலில் அறிமுகப்படுத்தியவர் யார்? தேசிய வருவாய் என்ற கருத்தை முதலில் அறிமுகப்படுத்தியவர் யார்? சரியான விடை ஆப்ஷன் பி, சைமன் குஷ்னெட். பத்தாவது வினா, ஜிஎன்பி என்பதன் விரிவாக்கம். ஜிஎன்பி என்பதன் விரிவாக்கம். இதற்கான சரியான விடை ஆப்ஷன் டி, மொத்த நாட்டு உற்பத்தி. 11வது வினா, இரண்டாம் துறை என்பது என்ன? கீழ்கண்டவற்றுள் இரண்டாம் துறை என்பது என்ன? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ, தொழில்துறை. இரண்டாம் துறை என்பது தொழில்துறை. 12வது வினா, வருவாய் உயர்ந்தால் நுகர்வு என்னவாகும்? வருவாய் உயர்ந்தால் நுகர்வு என்னவாகும்? சரியான விடை ஆப்ஷன் சி, உயரும். வருவாய் உயர்ந்தால் நுகர்வும் உயரும். 13வது வினா, வேலைவாய்ப்பு, வருமானம் மற்றும் வட்டி பற்றிய பொது கோட்பாட்டின் ஆசிரியர் யார்? ஒரு முக்கியமான வினா, வேலைவாய்ப்பு, வருமானம் மற்றும் வட்டி பற்றிய பொது கோட்பாட்டின் ஆசிரியர் யார்? இதற்கு சரியான பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, ஜே.எம். கீன்ஸ். 14வது வினா, ஆர்பிஐயின் தலைமையகம் அமைந்துள்ள இடம் எது? ஆர்பிஐயின் தலைமையகம் அமைந்துள்ள இடம் எது? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ, மும்பை. 15வது வினா, பணவீக்கம் என்பது என்ன? பணவீக்கம் என்பது என்ன? இதற்கு சரியான பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, விலைகள் அதிகரிப்பு. அடுத்த வினா, பணவீக்கத்தின் பொழுது பயனடைபவர்கள் யார்? பணவீக்கத்தின் பொழுது பயனடைபவர்கள் யார்? சரியான விடை ஆப்ஷன் பி, கடன் பெற்றோர்கள். 17வது வினா, எந்த பழங்குடியினரால் பண்டமாற்று முறை அறிமுகப்படுத்தப்பட்டது? சரியான பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ, மெசபடோமியர்கள். 18வது வினா, இந்திய நாணயத்தின் முத்திரை எந்த ஆண்டு நடைமுறைக்கு வந்தது? இந்திய நாணயத்தின் முத்திரை எந்த ஆண்டு நடைமுறைக்கு வந்தது? சரியான விடை ஆப்ஷன் டி, ஜூலை 15, 2010. 19வது வினா, வங்கிகளின் வங்கி என அழைக்கப்படுவது எது?
வங்கிகளின் வங்கி என அழைக்கப்படுவது எது? சரியான விடை ஆப்ஷன் டி இந்திய ரிசர்வ் வங்கி. வங்கிகளின் வங்கி இந்திய ரிசர்வ் வங்கி. கடைசி வினா நபார்டு வங்கி எப்பொழுது ஆரம்பிக்கப்பட்டது? நபார்டு வங்கி எப்பொழுது ஆரம்பிக்கப்பட்டது? சரியான விடை ஆப்ஷன் ஏ ஜூலை 1982. அடுத்து பாருங்க தங்க கை குலுக்கும் திட்டம் எப்பன்னு பார்த்தீங்கன்னா 1991 பொருளாதார சீர்திருத்தத்துக்கு பிறகு பொதுத்துறை நிறுவனங்களை லாபகரமான பாதைக்கு திரும்ப அவற்றிலிருந்து அதிகப்படியான பணியாளர்கள் விருப்ப ஓய்வு பெறுவதை ஊக்குவிக்கும் நோக்கில் தங்க கை குலுக்கும் திட்டம் கொண்டு வரப்பட்டது. இதுதான் தங்க கை குலுக்கும் திட்டம். அடுத்தது பசுமை மாறா புரட்சி என்னன்னு பார்த்தீங்கன்னா விளைச்சல் மற்றும் வளத்தினை சுற்றுச்சூழலுக்கு எந்தவித பாதிப்பும் ஏற்படாமல் அதிகரித்தல் தான் பசுமை மாறா புரட்சி. நண்பர்களே நீங்கள் நம்ம எக்கனாமிக்ஸ்லேருந்து முக்கியமாக 20 வினாக்கள் பார்த்தோம். நீங்கள் எவ்வளோ மார்க்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி வணக்கம். நாளை மற்ற வீடியோவில் சந்திப்போம்.